வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் கணிப்பு. சினிமா செய்தியை நான் எப்பொழுதும் பார்ப்பதில்லை. விஜய் பேச்சு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி கிண்டல் பதில். பிறப்பால் யாரும் இங்கே முதலமைச்சராகவில்லை, மக்கள் தேர்ந்தெடுத்துதான் முதலமைச்சராகிறார்கள். மன்னர் ஆட்சி நடப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவேசம். கூட்டணி விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேராசை இல்லை. தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் திருமாவளவன் திட்டவட்டம். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? தற்காலிக வளர்ச்சிக்காக அம்பேத்கரின் பாதையில் இருந்து நழுவிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். தங்களின் சுயமரியாதை, தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆவேசம். (2026) சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை. தவேக தலைவர் விஜய் தற்குறி போல் பேசுவதாகவும் காட்டம். ஆட்சியினுடைய மாற்றங்களே ஒரு காரணமாக இருந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக, தற்குறிகளாக, களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் திறப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் திறப்பு. கிளாம்பாக்கம் அருகே 15 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருப்பதாகவும் விமர்சனம். அதானி நிறுவனத்தினுடனான ஒப்பந்தங்கள் தொடர்வதை செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சி. அதானி நிறுவன நிதிநிலை அறிக்கையை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விக்கிரவாண்டியில் மத்திய உள்துறை இணை இயக்குநர் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு ஆய்வு. மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தது குறித்து அதிகாரிகள் விளக்கம். வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான தேர்வு ரத்து.
தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவின்படி தேர்வை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2,89,000 பேர் விண்ணப்பம். 1,54,000 பேருக்கு ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். புயல் மற்றும் கனமழையால் சேதமடைந்த இடையார்பாளையம் பாலம் சீரமைப்பு. 3 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி கடலூர் இடையே மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் 1 கிலோ மல்லிகை 4,500 ரூபாய்க்கு விற்பனை. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 4ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். விநாயகர் பிரம்ம பல்லக்கு வாகனத்திலும் சந்திரசேகரர் தங்க முலாம் பூசப்பட்ட நாக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கைது. இந்திய கடற்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சிக்கியதாக தகவல். மகாராஷ்டிரா முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ். துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோரும் பொறுப்பேற்பு. சட்டம் ஒழுங்கை காக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறிவிட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லி மக்களின் பாதுகாப்பில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் விமர்சனம்.